ட்ரூக் பிராண்ட்லேருந்து பட்ஸ் F1 அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த இயர்பட்ஸை பற்றின முழு அன்பாக்சிங் அது போக முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பட்ஸ் F1 பொறுத்தவரையும் சைடில் பார்த்தீங்கன்னா சில வகையான ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட், 55 மில்லிசெகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 38 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைட்லேயுமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பேரிங் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸில் என்னெல்லாம் தராங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ண சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அது போக வந்து நமக்கு வாரண்டி மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ டைப் சி கேபிள் சார்ஜிங்காக இருக்குது. 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இயரோட கம்ஃபர்ட் வந்து நல்லா இல்லைன்னா மாற்றிக்கிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாக்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் வந்து ட்ரூக் பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ப்ராடக்டோட ஐடியும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா டாப்பில் வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ் வைக்கிறதுக்காக காலம் கொடுத்துருக்காங்க. கேஸு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து LR அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் எங்கே வைக்கணும், ரைட் சைடு இயர்பட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே கேஸோட பாட்டம் சைடில் USB டைப் சி போர்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நமக்கு இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்இயர் இயர்பட்ஸாக வருது. அதாவது நமக்கு வந்து லாங் பேரான இந்த ஆப்பிள் இயர்பாட்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து நமக்கு வந்து காதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இயர்பட்ஸ் வந்து டிசைன் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு டியூவல் கலர் டோன் LED வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து ரெட் ப்ளூ இருந்துச்சுன்னா வந்து பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ரெட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா லோ பேட்டரி இண்டிகேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது போக வந்து நம்ம இயர்பட்ஸோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த போகோ பின் கனெக்டர் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து லெஃப்ட்டாக ரைட்டாக அப்படிங்கிறதையும் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி எழுத்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நம்ம வந்து இந்த சைடு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ட்ரூக் பேண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரூக் பேண்டிங் அப்படிங்கிறது வந்து பட்டன் லேஅவுட் கிடையாது, டச் லேஅவுட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் வருது. ஸோ டேரெக்டாக வந்து டச் பண்ணி வந்து நமக்கு பாஸ் ப்ளே பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இயர்பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 35 கிராம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.3 டிவைசஸ் கூட வந்து பேர் பண்ண முடியும். அதாவது லேட்டஸ்ட்டான எல்லா விதமான ப்ளூடூத் டிவைஸ் கூடயும் இது வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸில் நமக்கு ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸில் இருக்கிற பேட்டரி மூலமாக நமக்கு வந்து 8லேருந்து 10 மணி நேரம் பாட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து நார்மலாக யூசேஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஒர்க் ஆச்சு. அதே நமக்கு வந்து நமக்கு லோ லேட்டன்சி மோட் வந்து போடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட வந்து பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. ஸோ பேட்டரி லைஃப் இது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த 300 mAh பேட்டரி மூலமாக நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ஒரு 4 டைம் வரையும் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே நமக்கு வந்து இயர்பட்ஸ் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் நமக்கு கேஸ்குள்ளே போட்டு யூஸ் பண்ணும்போது சார்ஜ் ஆகும். அதுவே இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. சார்ஜிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் பிளிங்க் ஆகி வரும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. இது சார்ஜிங் பண்ணுறது மட்டும் தெரியறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஸை உள்ளே மாட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜிங் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இது மூலமாக கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரியாக கேஸ்குள்ளே நம்ம இயர்பட்ஸ் வைக்கும்போது கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரையும் நமக்கு வந்து இந்த கேஸில் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து காட்டும். அடுத்தபடியாக கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு வந்து 3 செகண்ட் தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணணும் நம்ம இந்த இயர்பட்ஸை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெட் கலர் லைட்டும் ப்ளூ கலர் லைட்டும் வந்து ஹோல்ட் ஆகும். அது மூலமாக பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு வேளை வந்து பாஸ் மற்றும் ப்ளே பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப், ஏதாவது ஒரு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணால் போதும். அதே கால்ஸ் வரும்போதும் ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால்ஸ் அட்டன் ஆகும். கால் பண்ணும்போது 2 செகண்ட் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணும்போது கால் வந்து கட் ஆகும். அதே கேமிங் மோட் என்டர் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை 3 டைம் வந்து டேப் பண்ணணும். அதே கேமிங் மோட் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் மறுபடியும் 3 டைம் வந்து டேப் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை தொடர்ந்து 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் போகும். அதே ரைட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சாங்க்கு போகும். இது போக வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் சிரியை வந்து நமக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு டபுள் டேப் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் வந்து டேப் பண்ண வேண்டியிருக்கும். மியூசிக்கோட கோடக் அப்படின்னு பார்க்கும்போது SBC மற்றும் AAC 2 கோடக் வந்து சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் கிடைக்குது. மேலும் இந்த இயர்பட்ஸுக்கு வந்து ENC அப்படிங்கிற எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இது மூலமாக வெளியே இருக்கிற சவுண்டை வந்து தேவையில்லாத சவுண்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியரான மியூசிக் வந்து உள்ளே கொடுக்கும். இந்த இயர்பட்ஸுக்கு வந்து IPX4 ரேட்டிங்கும் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இயர்பட்ஸோட ஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ஸ் வந்து கரெக்டாக பொறிஞ்சு சொல்லணும். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா இந்த இயரோட காலமில் வந்து கரெக்டாக வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிற காரணத்தினால ஈஸியாக வந்து கீழே உழாது. அது மட்டும் இல்லாமல் இது அவுட்டோர் யூசேஜுக்கும் உகந்ததாக இருக்குது. குறிப்பாக வந்து வாக்கிங் ஜாக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கும் இது நல்லாவே இருக்கும்.
அடுத்தபடியாக இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு 6mm காம்போசிட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சின்னது அப்படிங்கிற காரணத்தினால வந்து நமக்கு வந்து சவுண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரூக் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது எனஃபான வால்யூம் கிடைக்குது. பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இருக்குது. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நார்மலான யூசேஜுக்கு கொஞ்சம் லைட்டான பேஸ் வந்து இருக்குது. இயர்பட்ஸுக்கு நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் வருது. கடைசியாக இயர்பட்ஸோட விலையை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை இந்த இயர்பட்ஸை இன்னைக்கு வாங்குறதா இருந்தால், அதாவது சரியாக 25ஆம் தேதி இன்னைக்கு வாங்குறதா இருந்தால் இதோட விலை வந்து 299 அப்படிங்கிற இன்ட்ரோடக்டரி பிரைஸில் வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதுலேருந்து இந்த விலை வந்து 1299 அப்படிங்கிற விலையில் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் விற்கும். இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவரலாக இந்த பட்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 6mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் வந்து நமக்கு ஃபுல் வால்யூம்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சவுண்ட் வந்து நல்லாவே இருந்து சொல்லணும். ஸோ போதுமான அளவு சவுண்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. பேஸும் ஓரளவு ஓகே தான் இருக்குது. மற்றபடி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. குறிப்பாக 8 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இது இப்போ IPX4 ரேட்டிங், இது போய் இன்ஸ்டன்ட் பேரிங் மாதிரி பல விதமான சப்போர்ட் இந்த பிரைஸிங் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இது போல் லோ லேட்டன்சி கேமிங் மோடும் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஓரளவு ஒத்து தான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.